வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் நைஸ் இயர்ஸ். ஸோ நேற்று ஒரு எக்ஸைட்டிங்கான சூப்பர் ஒரு கான்டெஸ்ட் பார்த்தோம். இன்னைக்கு தேர்ஸ்டே மங்களகரமா ஒரு மான்கொம்பு ஃபைட்டோட அந்த ப்ரைஸ் லீவ்ஸ் ஆரம்பிக்கலான் இருக்கா. எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச் கடைசி இருக்கிற மக்களுக்கான போட்டிங்கிற மாதிரி. லாஸ்ட் இதுதான் கடைசி ஆப்ஷன். இதுல ஏதாவது மூணு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு மேலே வந்தா உண்டு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச் இது நடக்க போற கிரவுண்ட் வந்து வான்கடை, எம்ஐயோட ஹோம் கிரவுண்ட். ஸோ மேடி உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன்டா, உங்களோட தாட்ஸ் சொல்லும். தேர்ட் வந்து எலிமினேஷன் சேம்பர், அதாவது கிரிக்கெட்ல இருந்து WWE ஆரம்பிக்க போகுது. பாட்டம்ல இருக்க 3 பேருக்கும், அதுக்கப்புறம் மேல 2, 3, 4ல இருக்க 3 பேருக்கும். ஸோ இவங்க இங்க இங்க இந்த காம்பினேஷன் நடக்கிறவங்க யார் தோக்குறாங்களோ அவங்க அப்படியே நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் நடக்க போகுது. எஸ்ஆர்எச்சும் வந்து இதுல என்ன பியூட்டினா, எஸ்ஆர்எச்சும் ஒரு பயங்கரமான வின்ல வராங்க, எம்ஐயும் ஒரு பயங்கரமான வின்ல இருந்தாங்க. ரெண்டுமே வந்து மேஜிக்கல் வின், ரொம்ப யூஸ்வலா நடக்கிற வின் கிடையாது ரெண்டுமே. அதனால பயங்கரமான கான்பிடன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பக்கமும் வந்து எல்லாம் ஆல்ரெடி ஸ்டெயின் ப்ரிடிக்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏப்ரல் 17 300 ரன் வரப்போகுதுன்றது நாளைக்கு எல்லாமே நடந்துச்சு இந்த வாரத்துல. சூப்பர் ஓவர் நடந்தாச்சு, லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபன் நடந்தாச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வின் பண்ணியாச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வாரம் கழிச்சு. அதனால இல்ல 300 வராது, ஒரு மாதிரி பயங்கரமா தான் நடக்குதான்னு பார்ப்போம் அந்த கேம்ல. ஆப்வியஸ்லி பாட்டா விக்கெட் தான். யார் அந்த பாட்டால வின் பண்றா அப்படின்றது தான் வந்து முக்கியம். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஸ்டில் ஐ பிலீவ் எஸ்ஆர்எச் கோ அப்படின்னு சொல்லிட்டு மும்பையோட. ஏன்னு தெரியல, ஒரு கட் ஃபீல்ஸ் இருக்குது மும்பையோட எஸ்ஆர்எச் இந்த கேம்ல அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் ஐ வில் பெட் ஆன் எம்ஐ. ஸோ எம்ஐ வந்து நல்ல ஒரு வின். ஹர்திக் பாண்டியாவோட செலிப்ரேஷன் அண்ட் இந்த டீமோட மொராலே வந்து அந்த ஒரு வின் தூக்கிட்டு போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க செலிப்ரேஷன்லேயே தெரிஞ்சிருப்பேன் எவ்வளோ டெஸ்பரேட்டா இருந்தாங்க அந்த ஒரு வின்னுக்காக. ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்க. ரோஹித் ஒரு இன்புட் இருந்தது. மேபி இந்த அடுத்த மேட்ச்ல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் யுனைட்டடா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ பும்ரா பேக் டு தி அட்டாக், அது வந்ததே அவங்களுக்கு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும். அண்ட் அகைன் பேட்டிங் ஆர்டர் சொல்லிலாம் அவசியம் இல்லை, இவன் வந்தா சொன்னாங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற 11 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ்னால எனக்கு அந்த ஒரே ஒரு ஃபேக்டர், அந்த யுனைட்டி ஃபேக்டருங்கிறது மட்டும் எல்லாமே தனித்தனியா இருக்காங்க பட் சேர்ந்து ஜெல் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்னால தான் நான் இதனால வரைக்கும் மும்பைக்கு நான் எட்ஜே கொடுக்கல. பட் லாஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சைடு போகிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஐ பெட் ஆன் எம்ஐ பல்டன்ஸ் வந்து பங்காளிங்க ஜெயிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையை நான் சொல்றேன். மற்றபடி எஸ்ஆருக்கு நல்ல இதுதான். ஆனா திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த பிச்சிலே ரொம்ப ரிலேயா இருக்காங்களோன்னு தோணுது மாப்பிள்ள. ஒரு வேற ஒரு டாப் கொடுத்தா இல்ல நான் இப்படி கொடுத்தா மட்டும்தான் நான் அடிப்பேன், 300 அடிப்பேன், எனக்கு நீ கொஞ்சம் மாத்தி கொடுத்தனா நான் ஆட மாட்டேன், அப்படியே சோக் ஆகிட்டு போயிடுவோம், 140 ஆடிட்டு போயிடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே தவறான மைண்ட் செட். முதல் நீ எங்க கொடுத்தாலும் ஐ வில் அடாப்ட், ஐ வில் ஜஸ்ட் சேஞ்ச் மை பேட்டிங் டெக்னிக். அந்த அசஸ் பண்ணி கொண்டு போய் இதெல்லாம் கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி பண்றானுங்க. அடி போய் அடி 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 இவங்க கொடுத்ததான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடுறானுங்க. அது பெருசா நம்பிக்கை இல்லை. இந்த கிரவுண்ட்ல மேபி பிச்சை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் சர்றபுருன்னு டர்ன் ஆயிடும். அது வந்து மும்பைக்குமே ஆபத்து. ஏன்னா அங்க வந்து சூரியகவனம் யாதவ் மட்டும்தான் ஆடுவான், திலக் வர்மா ஓரளவுக்கு ஆடுவாங்க. ரொம்ப டர்ன் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இந்த பக்கம் வந்து இந்த பக்கமும் பெருசா ஸ்பின்னர்ஸ் கிடையாது. என்ன பார்த்தோன்னா இங்கேயும் பெருசா டர்ன் பண்ற ஆள் கிடையாது, அங்கேயும் வந்து சாண்டர் மட்டும்தான் இருக்கான். பட் ஸ்விங்கு கண்டிப்பா இருக்கும். என்னன்னா இந்த பக்கம் வந்து யாரு வந்து டிராவல் செட்டை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. ஏன்னா டிராவல் செட்டுக்கும் ரோஹித் சர்மாக்கும் வந்து இந்த மெய்யழகன் படத்தோட காதல் கதை மாதிரி அத்தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. டிராவல் செட் கொஞ்சம் ஃபார்ம் டிப்பா தான் இருக்கு. அபிஷேக் சர்மா தான் இது பண்ணிட்டு இருக்கான், அவனும் ஃபார்ம்ல எல்லாமே இப்பதான் வந்திருக்கான். ஸோ டிராவல் செட்டுக்கு இந்த இடத்துல படும் பயங்கரமா தோணுது. ரெட் சாயில் விக்கெட், ஆஸ்திரேலியன் பவுன்சர்ஸ் கண்டிப்பா இது பண்ணுவான். உனக்கு பும்ரா வச்சு மட்டும் தான் நெகோசியேட் பண்ண முடியும். அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் மேபி, ஏன்னா டிராவல் செட் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து இல்ல சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட் மேபி தான். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து அந்த ஸ்விங்கை கொஞ்சம் முன்னாடி வந்து டிராவல் செட் அடிச்சுக்குவான். இவன் ஸ்டார்க்கு மாதிரி வந்து உனக்கு அந்த பேசி இது வராது. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கொஞ்சம் பேஸ் கம்மியா வரும். ஒரு 140+ வந்து ட்ரெண்ட் போல்ட் அதிகமா போட மாட்டான். உனக்கு அந்த ஏர்லி ஸ்விங்கு அந்த அந்த ஃபுல் லென்த்ல அடிச்சு டிசீவ் ஆகிறதுதான் இது பார்ப்பான். பட் டிராவல் செட் எங்க வீக்குனா உனக்கு பேசியா டக்குன்னு ஒரு இன்ஸ்விங்கிங் ஆக்கர் அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் போல்ட் போட மாட்டான். ஸோ ஸ்டார்ட் ட்ரெண்ட் போல்ட் தீபக் சகர். பும்ராவை வந்து அன்னடிச்சா 56th ஓவர்ல தான் வருவாங்கன்றப்போ
இவங்க பவர் பிளேல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அண்ட் மோரோவர் இஷான் கிஷனுக்கும் இங்க பயங்கரமா படும். அவனுக்கு தெரியும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால பேட் கமின்ஸ் ஒரு பிரெய்னி கேப்டன்சி அண்ட் ஹீனோஸ். அது அது ஒரு இப்ப என்ன எஸ்ஆர்எஸ் என்ன இருந்தாலும் அந்த மேல இருக்க அந்த பேட் கமின்ஸ்க்கு அவன் நான் உண்மையே சொல்றேன், பேட் கமின்ஸ் டீம்ல ஒன்று எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பேட்டிங்ல பேட் கமின்ஸுக்கு போடும். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஹிட் தான். ஸோ அதனால சொல்றது. பட் மும்பை ஆல்சோ ஈக்குவல் 50-50, 50.5 49.5 அந்த மாதிரி தான் எட்ஜ். ஒரு சின்ன கட்ஃபீல்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ்ல வராங்கல்ல. அந்த 260 240 சேஸ்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இவன் பாட்டா விக்கெட் ஆகட்டும் என்ன ஆகட்டும், சேசிங்ன்றது சேசிங். அதுவும் நல்ல பவுலிங் அட்டாக் கூட தான் அடிச்சிருக்காங்கன்றப்போ வந்து ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால பிலீவ் எஸ்ஆர்ஹெச் வில் மேக் கவுன்சில். ஓகே ஆமாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான்டா. பேட்டிங் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கான். இந்த ரோஹித் சர்மா பெரியப்பா, அங்கிட்டு மேலகன் அத்தான், ஹெட் எல்லாமே அப்படியே ஓகே, ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் நான் மும்பைக்கு எட்ஜ் கொடுப்பேன்னா பவுலிங் எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா இங்க இருக்கிற பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அசில் பட்டேலோட இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகுது வான்கடையெல்லாம். அண்ட் ஆல்சோ பேட் கமின்ஸ் பவுலிங் சிக்ஸ் பெருசா ஞாபகம் இல்ல. இருக்கா? ஷமி ஓகே, ஷமியோட சீம் மூமெண்ட் இருக்கும். பட் அங்க பாத்தீங்கன்னா உனக்கு போல்ட்டு தீபக் சஹருக்கும் வான்கடை வந்து டெட்லியா அந்த பனானா ஸ்விங் பண்ணுவான். போல்ட்டும் இருக்கான், பும்ராவும் இருக்கான். அண்ட் ஆல்சோ இன்னொரு நான் எங்க வருவேன்னா, அந்த மிடில் ஓவர்ஸ்ல நீங்க கண்டெயின் பண்ணணும் ரன்னை. ஒரு மாதிரி கண்டெயின் பண்றதுக்கு வந்து சாண்ட்னர் அண்ட் கரண் சர்மாவும் நல்லா ஃபார்ம்ல இருக்கான். விக்னேஷ் புத்தூர் இருக்கான். ஸோ ஆல்சோ வில் ஜாக்ஸ் கேன் ஆல்சோ போல். ஸோ இந்த பாண்டியா. மாதிரி ஆப்ஷன்ஸ் பாண்டியா. இப்ப நான் ஸ்பின்னுக்கு சொல்றேன், ஸ்பெசிஃபிக்கா ஸ்பின்னுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மும்பைல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எஸ்ஆர்எஸ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் எஸ்ஆர்எஸ் டெத்துலயுமே அடி வாங்குறாங்கடா. கழுத்தை கொடுத்து ஆடு ஆடு கழுத்தை கொடுத்த மாதிரி வெட்டுன்னு சொல்ற மாதிரி. ஷமிக்கு டெத்துல கொடுக்க கூடாது எனக்கு கேட்டா. ஒரு ஓவர் மட்டும் தான் வச்சிருக்கணும். ஏன்னா ஷமி வந்து அந்த ஒரு ஆஃப் கட்ரு எதுவுமே போட மாட்டான். அப்படியே வந்து சீமா புடிச்சு புடிச்சு குட் லைன்ஸ்ல அடிச்சுட்டே இருக்கான். அவன் போட்டு பலார்னு அடிக்கிறாங்க, எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் டெத்துல வீக்கா இருக்காங்க. அந்த பவுலிங்குமே கம்பேரிட்டிவா எம்ஏ கொஞ்சம் பவுலிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பேட்டிங் நீ சொல்ல 50-50 தான். அது நான் அதுக்கு எந்த பவுலிங் மாட்டு கருத்துமே இல்லை. பவுலிங் நல்லா இருக்கிற மாதிரி 60 65 35. அவங்களுக்கு அந்த அதனால நான் செகண்ட் வந்து செகண்ட் பேசர் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன குரூஷியலா மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்க பேட் கமின்ஸ் வந்து பவர் பிளேல போட்டே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உனக்கு ஷமி ஓபன் பண்ண போறான். ஷமி 3 ஓவர் போட்டாருன்னா பேட் கமின்ஸ் கண்டிப்பா இல்ல 2 ஓவர் போட்டு தான் ஆகணும். ஏன்னா சிம்லர்ஜிங்க ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. இப்ப ஈஷான் மலிங்கா ட்ரை பண்றாங்க, அது எப்படி போகும்னு தெரியல. மற்றபடி வெளியும் பெஞ்ச்லயும் உனக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லயும் வந்து அந்த மாதிரி டெட்லி பவுலர் கிடையாது. நீ ஹர்ஷல் பட்டேல் டெட்லாம் யூஸ் பண்ண போற. நடுவில் ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கும் உனக்கு வந்து வேற யார் இருக்கா? ஹர்ஷல் பட்டேலுக்கு அப்புறமா ஸ்பின்னர்ஸ் போடணும்னா உனக்கு சீசன் அன்சாரி இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. சீசன் அன்சாரி தான் மட்டும் யூஸ் பண்றாங்க. உனக்கு அந்த ஜாம்பா மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குற ஒரு குரூசியல் ஸ்பின்னர். மேபி இந்த இடத்துல அவங்க ராகுல் சகர் எப்படியாவது கொண்டு வரலாம். ராகுல் சகரை கொண்டு வரலாம்டா மாப்பிள்ள. அவங்க அதை மிஸ் அதான் பண்றாங்க. எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, என்ன கண்டுபிடிச்சாலும் தெரியல. ராகுல் சகர் உள்ள கொண்டு வந்தா அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த மும்பை கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு தெரியும். அவனை மாதிரி தூக்கி போடாம கொஞ்சம் சர்ன்னு ஸ்டெம்ப் லைன்ல போட்டா கொஞ்சம் விக்கெட் விட சான்சஸ் இருக்கு. அதை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கு. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் ஸ்பின் கொஞ்சம் வீக்கா இருக்குன்றதால ராகுல் சகர் அளவு ராகுல் சகர் பவர் பிளேலையும் ஒரு ஓவர் தள்ள முடியும், ஒரு 4th 5th ஓவர் தள்ள முடியுன்றப்போ அவங்க கொண்டு வரலாம். எனக்கு என்ன அந்த சேஞ்சஸ் பண்ணலாம். டெஃபினட்டா வந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ அவனுக்கு மும்பை கண்டிஷன்ஸ் தெரியும். ஏன்னா அங்க இருந்தா ஸ்கவுட் பண்ணி வந்த பிளேயர். அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி அம்பையருக்கு பிஹைண்டா ஸ்டெம்ப்க்கு பின்னாடி இருந்து ஒரு மாதிரி வியூ அடிச்சுட்டு இந்த பவுலிங் போடுவான். அந்த ஃபார்ம்ல இருப்பானு தெரியல. பட் இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க. ஈஷன் மலிங்கா, காமிஞ்சு மெண்டேஸ், அம்பிரேஷ். ஸோ ராகுல் சகர் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சா ஒரு எக்ஸ்ட்ராக்டர் மாதிரி இருக்குன்றது ஒரு தாட். ஏன்னா இதுக்கு மேல தலைக்கு மேல வந்தாச்சு. இனிமே வெளில ஜாலினா மொழான மாதிரி தான். இந்த மேட்ச் விட்டா கருதுதானே. ஸோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ராக்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம். இவங்க லாஸ்ட் மேட்ச் தப்பு பண்ணிட்டாங்க. அது என்னன்னா ஈஷான் மலிங்கான்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் வந்து நான் கூட ரொம்ப பத்திரானா அப்புறம் அந்த துஷாரா மாதிரி ரொம்ப ஸ்லிங்கியா இருப்பாரு நினைச்சேன். அவர் நார்மல் ஆக்ஷன் தான், ஹார்ட் பால்ஸ் மட்டும்தான் ஸ்லிங்கி ஆக்ஷனுக்கே போறாரு. அது ரொம்ப ஸ்லிங்கியா இல்ல, ஒரு 45 டிகிரி தான் ஸ்லிங்கி, லைட் ஸ்லிங்கி தான், ரொம்பலாம் இல்ல. அதுவுமே அவரும் அட்டாக்கிங் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர்ங்கிற மாதிரி பேசும் இல்ல, 130 எல்லாம் போடுறாரு. இவங்க அதோட பெரிய காமெடி என்னன்னா அவங்க பவர் பிளேல கொடுக்க மாட்டாங்க. அவரை போய் நீ மிடில் ஓவர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. 7 9 10 11 இந்த இடத்துல போய் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த பவுல் அங்க நீ ஸ்பின்ன வச்சு சோக் பண்ணணும். அவர் நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணணும். அப்படின்னாதான் அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர்னா என்ன, பவர் பிளேல கொடுத்து விக்கெட் வேணுமே அவனுக்கு. அங்கவே ரன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் நீ மிடில் கொடுத்து பெருசா பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரிதான் என்னோட தாட்டு. தெரியல. போன வாட்டி அவங்களுக்கு அந்த ஷாபாஸ் அகமது கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தான். புவனேஸ்வர் குமார், நட்டு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ப்ராமினன்ட்
பவுலர்ஸ் இருந்தாங்க ஒரு 4 ஓவர் போடுறதுக்கு. இப்ப 4 ஓவர் போடுறதுக்கே ஆள் இல்லை. ஷமி அடிவானா கூட யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுன்ற ஒரு மாதிரி இதுல போறாங்க. ஸோ தேர் டோட்டல் ரிலே ஆன் பேட்டிங். இனி மும்பைல வந்து பேட்டிங் ஒர்க் அவுட் ஆகுன்றதுனால தான் நான் எஸ்ஆர்எச் கொடுத்தனே தவிர மற்றபடி வந்து நோ நோ டியூ ரெஸ்பெக்ட் டு மும்பை, தே ஹாவ் அ சாலிட் அட்டாக். இவங்க ஒருவேளை டாஸ் ஃபேக்டரி பேட் டேமேஜ் லக்க இருந்து சேஸ் பண்ணாங்கன்னா துண்டா அடிச்சிடுவாங்கன்னு தான் சொல்றேன். எஸ்ஆர்எச் வந்து அவ்வளவு ஓகே. வெயில் இருக்காங்க. டிராவல்ஸ் விட்டு கண்டிப்பா போடும். பார்ப்போம், அடுத்து மேட்ச் பார்ப்போம். ஷமியோட செகண்ட் ரவுண்ட். இதுதான்டா ரொம்ப எனக்கு ரொம்ப ஷமி ஃபார்ம் செம்மையா டிப் ஆயிடுச்சுடா சுத்தமா. ஏன்னா நீ ஜிடி ஆஃப்டர் இன்ஜுரி. வைக்கும்போது ஷமிய பாத்தீங்கன்னா அந்த பர்பிள் கேப் வச்சிருப்பான். எப்பவுமே அப்ரண்ட்ல விக்கெட் எடுத்துருவான். பவர் பிளேல எப்படியாவது விக்கெட் எடுத்துருவான். அதுக்கப்புறம் டெத்ல வந்து ரிவர்ஸ் ஸ்விங் தான் பண்ணுவான்டா. அவன் வந்து ஸ்லோயரே போட மாட்டான். ஆனா ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் ஸ்டம்ப்லயே அடிப்பான். சக்கு சக்கு அந்த மிடில் ஸ்டம்ப்லயே யாக்கர் அடிச்சுட்டே இருப்பான். இந்த தடவை பவர் பிளேலயும் விக்கெட் விழுறது இல்ல, டெத்லயும் ஒன்றும் பண்றது இல்ல. ரொம்ப ஃபார்ம் டிப் ஆனதுனால அவங்க எஸ்ஆர்எஸ் மாட்டிக்கிட்டாங்க. இன்ஜுரிக்கு அப்புறமா அந்த சீம் அப் டெலிவரிஸ்ல வந்து கொஞ்சம் அந்த அந்த எஃபெக்ட்னஸ் கிடையாது. பேஸும் வந்து அவ்வளவு ஃபேரியா இல்லை. அதுவும் உம் போடுற இடமும் பாட்டா இடம். ஸோ இவங்க வந்து பேட்டிங்காகவே பாக்குறாங்க. அதான் அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நீங்க கிரேட்ஸ் அண்ட் கிரேட்ஸ்னா ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் செம்மியோட ஃபார்ம் டிப் ஆனது உண்மைதான். அதனால உம் அவங்களுக்கு பெரிய அடி. உங்களுக்கு ட்ரஸ்டபிள் பவுலரே கிடையாது. நீ எவ்வளவு வேணா இவன் சொல்றவர் தான் கிறிஸ் சொல்லுவான், இவங்க எப்பயாவது தான் செஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி ஏதாவது அத்திபுத்தமா நடக்கும் தான். எங்களுக்கு பவுலிங் ஆட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா கொடு, நான் அடிக்கிறேன் அந்த மைண்ட் செட் தான் இருப்பாங்க. இல்ல நான் எவ்வளவு வேணா அடிக்கிறேன், அதை முடிஞ்சா டிஃபெண்ட் பண்ணின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்களே தவிர தே டோன்ட் ட்ரஸ்ட் பவுலர்ஸ் ஆன் தி சைட். ஸோ ராகுல் தேவை கொண்டு வந்தா ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கும். பெஞ்ச்லயும் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தான பவுலர்ஸ் கிடையாதுன்றப்போ அவங்க பேட்ஸ்மேன் தான் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி போகணும். நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ஃபார்ம் காமிச்சா பெட்டரா இருக்கும். பிகாஸ் ஒரு ஆமா மெல்பர்ன் ஆமா. மான்ல கிரவுண்ட்ல 100 அடிச்சுட்டு திருப்பி இங்க வந்து ஒரு அவ்வளவு இதுவா பேக் பண்ணியிருக்காங்கன்றப்போ கொஞ்சம் அந்த ப்ராமிஸ் காமிக்கலன்றது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு இந்த டீமுக்கு. ஸோ என்கேஆர் கொஞ்சம் ஃபார்ம் வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். மேட்ச் செமையா இருக்கும். அது வந்து கண்டிப்பா எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. சூப்பரா. ஓகே, அடுத்து நம்ம மேட்சப்ஸ்க்கு போயிடலாம். ஏதாவது ரெண்டு ரெண்டு மேட்சப் சொல்லு. 2 மேட்ச் டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் டென் போல்ட். ஓகே, நல்ல டென் மேட்சப். போல்ட்டை டிராவிஸ் ஹெட் ஒரு 4 அடிச்சிட்டாலும் டிராவிஸ் ஹெட் கண்ட்ரோல் வரும். கொஞ்சம் டிஷ் வச்சுன்னா போல்ட் பிடிச்சிரும். ஸோ இந்த பக்கம் ஓகே. பார்த்து பார்த்தோன்னா எனக்கு பேட் கமின்ஸ் வெர்சஸ் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் கண்ட்ரோல் பண்ணணும்னா அவனுக்கு அந்த ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி லென்த்ல போடணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அடிச்சுவான். ஸோ பேட் கமின்ஸ் வில் பி திங்கிங் லைக் எப்படி போட்டு. ஏன்னா பேட் கமின்ஸ் மட்டும் தான் ஒரு போட்டாகணும், வேற வழி இல்லை. ஸோ பேட் கமின்ஸ் ஸ்ட்ரைக் இல்லை, அந்த ஒரு மிடிலோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகே, என்னோட மேட்சப் ஹென்ரிக் கிளாசன் வெர்சஸ் மிச் சாண்ட்னர். ஓ இருக்கானா அவன் இன்னும்? பாவம். அடிக்கலாம் போறான். யார் சாண்டனர்? கிளாஸ் சொல்றியா? இல்லை கிளாஸ் சொல்றேன். கிளாஸ் சத்தமே இல்லடா, ஆள் ஒண்ணுமே அட்ரஸே இல்ல. காணுமே. அதான் சைலண்டா இருக்கு, அப்படியே சோக் ஆயிடுறானுங்க வந்து. அதான் பிரச்சனை. கிளாசன் மிஸ்ஸஸ் சாண்டனர். சாண்டனர் டேக் டவுன் பண்ணு பார்ப்பான். பட் சாண்டனர் வந்து அப்படியே அழகா ஆத்தி எப்படியாவது விக்கெட் எடுத்துருவான். அதனால சாண்டனர் வர்சஸ் கிளாசன் நல்ல ஒரு கான்டெஸ்டா இருக்கும். அண்ட் உன்னோட மெயின் கான்டெஸ்ட் ரோ ஹிட்மேன் வெர்சஸ் முகமது ஷமி. அந்த ஒரு பெண்டுல மூவ்மெண்ட் இருக்கும் ஷமிக்கு. அந்த இனிஷியல் நிப்பு இருக்கும், 2 ஓவர் எப்படி அந்த நிப்பு இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து ஹிட்மேன் அவுட் ஆகக்கூடாது. கொஞ்சம் பிடிச்ச ஆட்டானா நம்மை கன்ஃபார்ம் வின் அப்படிங்கிறதா இந்த மேட்சப் சொல்லுவார். ஓகே, வின் ப்ரொடக்டிவிட்டி போயிடலாம்டா நாடி. சொல்லு. எஸ்ஆர்ஹெச் பர்சன்டேஜ் எவ்வளோ? 50.5 எஸ்ஆர்ஹெச் ஒன்லி ஃபார் டிராவிஸ் ஹெட் அண்ட் பேட் கமின்ஸ். கம்ப்ளீட்டா இவங்க 2 பேரை பிலீவ் பண்ணிதான். டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா பற்றுன்னு தோணுது. கண்டிப்பா ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போய் மேல அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஏ டென் போல்ட் நெகோசியேட் பண்ண ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. அதுதான் ஓகே, என்னோட ப்ரொடிக்ஷன் வந்து 0.5. ஓகே 55-45. அண்ட் 5% ஏன் எட்ஜ் நான் எம்ஐக்கு கொடுக்குறேன்னா அவங்களோட பவுலிங் லைன் அப் நல்லா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் ஆல்ரவுண்டடா இருக்காங்க, போத் ஸ்பின் அண்ட் பேஸ் டிபார்ட்மெண்ட். அதனால அந்த 5% எட்ஜ் வந்து அவங்க கோயிங் வித் எம்ஐ. ஸோ ஹோம் கிரவுண்ட் ஹோம் சப்போர்ட் இருக்கும். அதனால தே வில் புல் ஆஃப் திஸ் நான் சொல்றேன். ஓகே, அடுத்து ஃபேண்டசி போயிடலாம். அதே சேம் கான்செப்ட், 2 பிளேயர்ஸ் ஒரு டீம்ல. ரோஹித் சர்மா ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ ரோஹித் எல்லாம் மேபி ஸ்டார்ட் வித் ரோஹித் அண்ட் இந்த பக்கம் மும்பைல வந்து டென் போல்ட் கொத்தா விக்கெட் எடுத்துருவோம் மாட்டிச்சுன்னா மொத்தமும். ஸோ ரோஹித் அண்ட் டென் போல்ட். அங்க வந்து டிராவிஸ் ஹெட் பேட் கமின்ஸ். ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறம் இஷான் கிஷன். ஸோ இஷான் கிஷான் வந்து வர்சஸ் எம்ஐ அந்த கிளாஸ் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எம்ஐ சைடில் பார்க்கும்போது ஜஸ்பிரீத் சிங் பும்ரா
அண்ட் ஹர்திக் பாண்டியா. இப்போ பாண்டியா டபுள் டியூட்டி பார்ப்பான். அண்ட் ஜஸ்பிரீத் சிங் பும்ரா வந்து கொஞ்சம் ரஷ்டியா இருந்தா லாஸ்ட், பட் இந்த தடவை கரெக்டாக வந்துருவான். லாஸ்ட் அந்த அவங்களோட டெய்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அந்த ஃபைனல், அதில் வந்து போட்டு விக்கெட் அடிச்சோம் நீங்க கேட்ட ஃபைனல்ல. அதனால பும்ரா. சொல்லு சொல்லு. அதான் பும்ராவை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட், ஸ்டில் ரைட் ஆஃப்லாம் பண்ணல. இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா போடுற மாதிரி இருக்கு. நம்ம வந்து இந்த ப்ரெஷர் போட்டு இந்த பால்ஸை போட வேணாம், இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சி ஹி இஸ் அ லெஜெண்ட். அது ஒண்ணு அவரை பத்தி பேசவே வேண்டியது. பும்ரா பத்திலாம் கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ரொம்ப எஃபர்ட் போடாம நம்ம போடலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுது இங்க இருந்து பாக்குறதுக்கு. ஐம் நாட் ஷூர். அந்த கருணார் அடிச்சதுக்காக ரைட் ஆஃப் பண்ணல, கொஞ்சம் ரொம்ப கான்சியஸா போடுற மாதிரி இருக்கு. பழைய பும்ரானா அந்த ஒரு வெறி இருக்கும், அந்த ஒரு டிசீவ் பண்றது இருக்கும். நிறைய பீட்டுனே பார்க்க முடியல. பும்ரா பால் ஆடுறது வந்து கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்கு. ஒரே மேட்ச் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் ரொம்ப கான்சியஸா போடுற மாதிரி இருக்கு பும்ரா. அது வந்து நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே ஆமா பார்ப்போம். ஓகே, ஆமா அது கொஞ்சம் ஆமாடா ஓகே அப்படிதான் இருக்கு. பட் அது பும்ரா இஸ் அது ஆல்வேஸ் பும்ரா. அதான் நீ அந்த மாதிரி ஒரு கான்சியஸா நேஷனல் போடு, ட்ரெஸ் அப்படிதான் இருக்கணும். நீ 2 ஓவர் கூட போட்டுக்கோ, நீ அடி வாங்கிக்கோ, என்னன்னா பண்ணிக்கோ. பும்ரா திரும்ப இந்தியன் டெஸ்ட் போடும்போது ஹி வில் புட் ஆல்வேஸ் 110% போடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு சாந்தேசி கிரிக்கெட்ல வந்து எனக்கு பும்ராவை நான் ரேட் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவன் லைட்டா கூட போட்டுக்கோ, சும்மா சாஃப்ட் பால் மாதிரி ஹெவி பால் எல்லாம் போடாம நீ சாஃப்டா போட்டு ஒரு மாதிரி கட்டர்ஸ் எல்லாம் போட்டோம்னா மேபி அந்த எஃபர்ட் அவ்வளவு தேவையில்லை. சும்மா அப்படியே ஓடி வந்து ஒரு மாதிரி ஏமாத்தி கட்டர்ஸ் எல்லாம் போடுவோம், ஆஃப் கட் சூப்பரா போடுவோம் டிசீவ் பண்ணி. அந்த மாதிரி போட்டு போய் எனக்கு ரொம்பலாம் நீ எஃபர்ட் பண்ண அவசியமே இல்லை. சேவிங் த ஃபேண்டசி பெஸ்ட் கிரிக்கெட் தானே, ஃபார் லாஸ்ட் நினைக்கிறேன். கொஞ்சம் நேஷனாலிட்டி கொஞ்சமா தான் எனக்கு அப்படி முக்கியம். கடைசியா அப்படி அப்படி இருக்கும் போல. இல்ல அதெல்லாம் இன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்பதானே வந்திருக்கா, ரொம்ப ரஷ்டியா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. பார்ப்போம். ஏன்னா ஒயிட் பாலே ஆடல இந்த 6 மாசமா 5 மாசமா. என்னதான் 4 இருந்தாலும் மாசம் அவரும் மனுஷன் தான்டா, ரோபோவா ஒரு பவுலிங் மிஷின சொல்ல. அதனால இது ஹெல்கம், டெஃபினெட்லி ஹெல்கம். பார்ப்போம். சூப்பர்டா. ஓகே, ஸோ பார்ப்போம். மான்கொம்பு சண்டேல முதல் யாரு குத்து வெளியே யாரு போறா, யாரு குத்துறா, உள்ள வரான்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பஞ்ச் யார் மார்க் பண்றாங்கிறத பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் இருக்கு தேர்ஸ்டே. ஸோ அந்த மேட்சை முடிச்சுட்டு அந்த நைட் நம்மளோட ரிவ்யூ இருக்கும். ரிவ்யூல சந்திக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யார் சைனிங் ஆஃப். நாடி அண்ட் விஜய். தேங்க்யூ.